அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாம்பத்தியம் என்பது நீண்ட நேரம் இருந்தால்தான் நல்ல ஒரு இன்பத்தை பெற முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறை மாற்றத்தினாலையும் நம்மளுடைய உடல் சூடு காரணங்களாலையும் பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியத்தின் பொழுது டக்குன்னு அதாவது குறைஞ்ச நேரத்திலேயே விந்தணுக்கள் வெளியேறிவிடும். இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியத்தில் நீண்ட நேர இன்பத்தை பெற முடியாமல் தன்னுடைய துணைவிக்கும் நல்ல ஒரு இன்பத்தை தர முடியாமல் பெரிதும் வருத்தப்படுவாங்க. அவர்களுக்கான ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப சக்தி தரக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மருத்துவம் தான். சரி வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கொட்டைப்பாக்கு பார்த்தீங்கன்னா துவர்ப்புத்தன்மை உடையது. இந்த கொட்டைப்பாக்கில் அதிகமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. இந்த கொட்டைப்பாக்கை எப்படி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டைப்பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது ஒரு 3 கொட்டைப்பாக்கு எடுத்துக்காங்க. எடுத்து ஒரு வாழை மரம், அதாவது ஒரு செவ்வாழை மரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேறு எந்த வாழை மரமாக இருந்தாலும் சரி, அந்த வாழை மரத்தில் ஒரு பொந்து மாதிரி செய்து அதில் நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கை வச்சு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கெல்லாம் நல்லா நொதன்னு ஊறி இருக்கும். அப்போ நம்ம இதை எடுத்து அந்த கொட்டைப்பாக்கை உள்ளே நம்ம பொந்தில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சைஸ்லேயே அந்த வாழைத்தண்டையும் கொஞ்சம் அறுத்து அந்த கொட்டைப்பாக்கோடையே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. அரைச்சி எடுத்து அதை நம்ம சிறிதளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. இதை எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாம்பத்தியம் போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அல்லது 3 நாட்களிலேயே உங்களுடைய தாம்பத்தியத்தின் நேரமும் அதிகரிக்கும். நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு இது பெரிதும் வழிவகுக்கும். தோற்பத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீர்த்து போன விந்தணுவை கட்டியாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த கொட்டைப்பாக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விந்தணுக்களையும் கட்டிப்படுத்தும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருந்தாலே சீக்கிரம் விந்தணுக்கள் வெளியேறிவிடும். ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு தான். அந்த உடல் சூடை குறைச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விந்தணுக்கள் கட்டியாகும். இருந்தாலும் இந்த கொட்டைப்பாக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்புத்தன்மையானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விந்தணுக்களை கட்டிப்படுத்தி நம்மளுடைய நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு இது பெரிதும் உதவுகிறது. ஆண்கள் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.